இந்த சம்பவத்தை பாருங்க. இந்த நபர் வந்து அந்த தள்ளுவண்டி கடை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து நீங்க வந்து பீஃப் பிரியாணி அவரோட பைத்தியம் தான். நான் என்ன சொன்னேன், பீஃப் பிரியாணி போடுறது மற்ற வச்சு போட்டுருந்தேன். நான் என்ன கேட்கற கேள்வி, பீஃப் பிரியாணி ஆகாது. தொழில் பொண்ணு தொழில் போலியா அப்ப போடணும் அப்படின்னு சொல்றேன். பைத்தியம் அந்த மாதிரி அசைவங்கள்லாம் வந்து விற்கலாம். பீஃப் பிரியாணி போடாம முதல்ல நீ யார் என்ன சொன்னீங்கன்னா சாப்பிடாதீங்க, விட்டுருங்க. அதனால அது சாப்பிட்றவங்கள தடுக்க முடியாது. நான் பீஃப் சாப்பிட மாட்டேன், உண்மையாலுமே நான் சாப்பிட மாட்டேன். ஆனால் என் நண்பர்கள் சாப்பிடுவாங்க. அதுக்காக நான் அவங்க வந்து நீ ஏன் பீஃப் திங்கிற, என் கூட சேராது அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க சாப்பிடுங்க, விருப்பப்படலைன்னா சாப்பிடாதீங்க. அவ்வளவுதான். என்னை பொறுத்தவரைக்கும் பீஃப் பிரியாணி அவங்க வந்து ஒரு தொழில் தான் பண்றாங்க. அவங்க வந்து போற வழியில நீ வந்து பீஃப் கட்டாயமா தின்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்க வாயில அவங்க வந்து கொண்டு வந்து கூட்ட கிடையாது. புரியுதுங்களா? அப்போ இது வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனை. என்னை பொறுத்தவரைக்கும் ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு தெரியல. பீஃப் இந்தியாவிலே உலகத்திலே நம்பர் 1 இடத்துல பீஃப் வந்து நம்ம நாடு தான் வந்து ஏற்றுமதி செய்யுது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். நம்பர் 1 2 தெரியல, ஆனால் இது 2ல ஏதோ ஒன்று நினைக்கிறேன். அப்படிங்கும்போது பீஃப் சாப்பிட்றவங்க சாப்பிட்டோம். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் வந்து பீஃப் சாப்பிட்றாங்க. அவங்க போய் நீ ஏன் பீஃப் சாப்பிட்ற, பீஃப் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. உங்கள் வீட்டில் உள்ள நபர்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா சாப்பிடாம பார்த்துக்கோங்க. அதுக்காக மற்ற நபர்கள் உங்களால் வந்து திருத்துற அளவுக்கு உங்களுக்கு வந்து புத்தி இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா புத்தி உங்களுக்கு அந்த அளவுக்கு கூர்மையாக இல்லாத காரணத்தினால தான் இப்போ இந்த அளவுக்கு நடு ரோட்டில் வந்து பீஃப் பிரியாணி ஆகாது அப்படின்ற வரை நக்கல் பண்ணுற விதமாக என்ன சொல்கிறீங்க. எந்த நோக்கத்தில் நீங்கள் வந்து பேசுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எந்த நோக்கமாக இருந்தாலும் அவங்க வந்து அவங்கவுங்களோட உரிமை. அவங்களுக்கு பிடிச்சா சாப்பிடுவாங்க, பிடிக்கலாம் சாப்பிட மாட்டாங்க. யாருமே வந்து வற்புறுத்தலாம் யாரும் சாப்பிட வைக்க முடியாது. அதனால் நீங்கள் வந்து தயவு செஞ்சு இன்னொருத்தவங்களோட உணவுல வந்து நீங்கள் வந்து தலையிடாதீங்க. உங்க வேலை என்னவோ அதை பார்த்துட்டு போங்க. ஏன்னா நாட்டு நடப்புல வந்து எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அதை பத்தி பேசுங்க. இதை வந்து பயனற்ற ஒரு விஷயம். இது வந்து உங்க வீட்டுக்குள்ள வந்து வித்தாங்கன்னா கேட்கலாம். அவங்க ஆல்ரெடி வந்து நிறைய பேர் அந்த ஏரியாவில் தமிழகம் முழுக்க வந்து இந்த பீஃப் பிரியாணி எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது. உங்களுக்கு சாப்பிட பிடிக்கலாம், நானும் சாப்பிட மாட்டேன். உங்களுக்கும் சாப்பிட பிடிக்கலன்னா சாப்பிடாதீங்க. அதை விட்டு இந்த மாதிரி வாக்குவாதத்தில் ஈடுபடுவது தவறான